மக்களே அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த லைவ் பக்கம் போயிடாதீங்க மக்களே. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த லைவ் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா நீ என்னென்ன காரணம் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்ல போகிறாங்கன்னு கேட்குறதுக்கு நானும் ஆவலை காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? இந்த டாஸ்க்கை தோத்ததுக்கு. ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சுல்ல, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2 வீட்டிலேருந்து 3 நபர்கள் அந்த டாஸ்க் ஆடணும். ஜட்ஜஸ் 2 பேர், துஷார், கெமி மற்றும் பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்காகவும், கனி, எஃப்ஜே, கானா வினோத் இவங்க 3 பேரும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காகவும் உள்ளே இறங்குறாங்க. 4 டாஸ்க் மொத்தம் இருக்குது. இந்த 4 டாஸ்கில் முதல்ல வெற்றி பெறக்கூடிய அணிக்கு 1000 பாயிண்ட் கிடைக்கும். இந்த 1000 பாயிண்ட்டை வச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பொருட்கள், அவங்க ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக், அது இதுன்னு சொல்லி இந்த 1000 பாயிண்ட்டுக்கு நிகரான பொருட்கள் அவங்க எடுத்துக்கலான்றதான் டாஸ்க். முதல் டாஸ்க் என்ன? அந்த மாதிரி வத்தி பொட்டியை வச்சு ஒரு டாஸ்க். 2வது நம்ம ஸ்க்ரூ, போல்ட்டு, அதை அடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க். அது உண்மையிலே கஷ்டமான டாஸ்க் மக்களே, நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. 3வது கிளாஸை வச்சு பிரமிடு பண்ணணும், அந்த டாஸ்க். 4வது ஃப்ளிப் பாட்டில்ஸ் பண்ணணும். சரியா? ரொம்ப புது கண்டென்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ண விஷயம் எல்லாமே பயங்கர தாறுமாறு. இருந்தாலும் இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி ஒரு ஆள் அங்கே விளையாண்டாங்க. இல்லைங்க, அந்த டாஸ்க்கு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. குறை சொல்லலாமா? டாஸ்க்கு கஷ்டங்க. அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது ஏதோ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிருக்காங்க. பார்வால் ஜெயிக்க முடியலன்றது காரணம் டாஸ்க்கு கஷ்டம். அதெல்லாம் பார்வால் விளையாட முடியலன்ற பாருக்கு டேலண்ட் இல்லைன்னு இல்லை, பாருக்கு டேலண்ட் கொட்டி கிடக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. முதல் ரவுண்டில் அவங்க துஷார் அண்ட் கானா வினோத் 2 பேரும் ஈக்குவலாக விளையாண்டாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்டு விளையாடுறதுக்கு கனி, திரு மற்றும் பார்வதி ஈக்குவலாக இருக்கக்கூடிய 2 பேர் அடிச்சு பார்க்குறாங்க. பாருக்கு உள்ள விழுகவே மாட்டேங்குது. பாருக்கு மட்டும் வச்ச பாக்ஸுக்குள்ள ஏதோ வெயிட்டானது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருக்கு மட்டும் விழுக மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. கனி, திரு எல்லாத்தையும் முடிச்சு போய் அடுத்து எஃப்ஜே எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அப்பையும் மேடம் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 2வது அந்த போல்ட் அடிக்கிட்டே இருக்காங்க. இந்த போல்ட் அடுக்கிறதுலையும் 2 கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு கேம் ஸ்பிரிட்ன்றது என்ன? ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். பாருக்கு தான் கேம் ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்களே. இங்கேயும் சீட்டிங்க்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிக் பாஸ் பார்த்து அங்கேருந்து காரி துப்புனதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. 2 கை யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணாங்க, அது கீழே விழுந்துருச்சு. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ஆனால் இதில் எஃப்ஜே, கனி மற்றும் கானா வினோத் 3 பேரும் சூப்பராக விளையாண்டாங்க. துஷாரும் சூப்பராக விளையாண்டான். கெமிக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீடு 1000 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்கள விட்டு போன பொருட்களை திருப்பி பிடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம். இல்லைங்க, இதெல்லாம் தான் ப்ரோமோவாக வந்திருக்கணும். அது எப்படி வரும்? திறமை எதில் இருக்கோ அதுதானே ப்ரோமோவாக வரும். அக்காவோட திறமையை பற்றி அக்காவே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் இருங்க, அப்படியே லைவ்குள்ளே போய் பார்ப்போம். எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க அக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ இதை எப்படி சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. இவங்க வேற நம்மளை டார்கெட் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மக்களே அப்படின்னு மனதளவில் புலம்பிக் கொண்டிருக்கும் பாருவுக்கு ஆதரவாக கமருதீன் இருப்பாரா? இந்த ஆதரவை கமருதீன் கொடுக்கும்போது தான் பாரு அந்த கம்ப்ளைண்ட்டை வைப்பாங்களா? பார்ப்போம். ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேடம், நீங்கள் டேலண்டட் மேடம், நீங்கள் டேலண்டட். அவங்க உங்களை மட்டும் ஏதோ பண்ணுறாங்க மேடம். உங்களுக்கு மட்டும் தனியாக கார்னர் பண்ணுறாங்க மேடம். பிக் பாஸே உங்களை கார்னர் பண்ணுறாங்க மேடம்.